ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துதல். இயேசுவானவர் குழந்தையாக பெத்லஹேமிலே எங்கு பிறந்தார் என்று சொல்லி ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனமும் 7வது வசனமும் இப்படியா சொல்லுகிறது. பிரசவ காலம் நேரிட்டபோது பிள்ளையை பெற்று துணிகளிலே சுற்றி சத்திரத்தில் இடமில்லாத காரணத்தினால் முன்னணியிலே கிடத்தினார் என்று சொல்லி, ஆண்டவராகிய இயேசு பாலகனாக அவர் முன்னணியில் கிடத்தப்பட்டவர், பிறந்தவர் அல்ல. மாட்டு தொழுவத்தில் அவர் பிறக்கவில்லை, மாட்டு தொழுவத்தில் கிடத்தப்பட்டார், அங்கே படுக்க வைத்தார்கள். அருமையான தேவஜனங்களே, இன்றைக்கு உலகம் முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். சத்திரம் என்று சொன்னால் நம்முடைய உள்ளம். இந்த சத்திரம் என்பது யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போகலாம். இதுதான் சத்திரம். இந்த சத்திரம் என்பது நம்முடைய உள்ளம். அந்த உள்ளத்துக்குள்ளே பார்த்ததெல்லாம் உள்ளே சேர்த்துக்கொள்வோம். ஆனால் அப்படிப்பட்ட உள்ளம் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசுவுக்கு கொடுத்தால், ஆண்டவராகிய இயேசு மட்டும்தான் அந்த உள்ளத்தில் அரசனாக ஆளுகை செய்வார். நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக காணப்படும். ஆண்டவராகிய இயேசு உன் உள்ளத்தில் பிறக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சத்திரம் என்ற உள்ளத்தை இயேசுவுக்கு கொடுக்க வேண்டும். அன்றைக்கு சத்திரத்தில் இடமில்லாது போய்விட்டது. இன்றைக்கு உன் இருதயம் என்ற சத்திரத்தை இயேசுவுக்கு கொடு. இயேசு உன் உள்ளத்தில் பிறக்க வாஞ்சையாக இருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா.